சிவபெருமானுக்கு ஒரு சகோதரி இருந்தார் என்றும் பார்வதி தேவியே அவரை கைலாயத்தை விட்டு விரட்டினார் என்பதும் உங்களுக்கு தெரியுமா? ஆதி அந்தமில்லாத உலகமறிந்த பரம்பொருள் சிவபெருமான் பார்வதி தேவியின் கணவர், விநாயகர், முருகன், ஐயப்பனின் தந்தை என்று நமக்கு தெரியும். ஆனால் சிவபெருமானுக்கு ஒரு சகோதரி இருந்தார் என்பது உங்களுக்கு தெரியுமா? சிவபுராணம் அவரை அசாவரி என்று குறிப்பிடுகிறது. திருமணத்திற்கு பிறகு சிவபெருமான் பார்வதி தேவியை கைலாயத்திற்கு அழைத்து வந்தார். எவ்வளவு அன்பாக சிவன் கவனித்தாலும் பார்வதி தேவியின் மனதில் ஒரு குறை இருந்தது. அதை உணர்ந்த ஈசன் பார்வதி தேவியிடம், தேவி, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அதற்கு பார்வதி தேவி, நாதா, என் தனிமையை போக்க என் மன உணர்வுகளை பகிர ஒரு சகோதரி வேண்டும் என்றார். அதற்கு சிவன், சரஸ்வதி தேவியை நான் என் சகோதரியாகத்தான் கருதுகிறேன், நீ அவரிடம் மனம் விட்டு பேசலாம் என்றார். அதற்கு பார்வதி தேவி, அவர் பிரம்மாவின் மனைவி, பிரம்மலோகத்தில் இருப்பவர், நான் நினைக்கும் நேரத்திலெல்லாம் அவரால் இங்கு வர முடியாது என்றார். பார்வதி தேவி சொல்வதில் நியாயம் இருப்பதை உணர்ந்த சிவன், தேவி, எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்க வேண்டும். உனக்காக என் சகோதரியை போன்ற ஒரு பெண்ணை உருவாக்குகிறேன். ஆனால் கடைசி வரை நீ அவளை சரியாக கவனிக்க வேண்டும் என்றார். பார்வதி தேவியும் அதை ஏற்றுக்கொண்டார். சிவன் தன்னை மனதில் நிறுத்தி நீண்ட படர்ந்த முடி, அகன்ற தோள், தன்னையே நினைவூட்டும் ஒரு பெண்ணை உருவாக்கி அவளுக்கு அசாவரி என்று பெயர் வைத்தார். ஆரம்பத்தில் பார்வதி தேவி அசாவரியை அன்புடன் கவனித்தார், உணவு ஊட்டினார், மனக்குறைகளை பகிர்ந்தார். ஆனால் காலம் செல்ல செல்ல ஒரு மாற்றம். எவ்வளவு சாப்பிட்டாலும் அசாவரியின் பசி அடங்கவில்லை. மேலும் மேலும் உணவு கேட்டுக்கொண்டே இருந்தார். கைலாயத்தில் இருந்த அனைத்து உணவுகளும் தீர்ந்தது. இதை கூற சிவனிடம் செல்லும் வழியில் பார்வதி தேவி தடுக்கி விழுந்தார். அங்கு வந்த சிவன் அசாவரியிடம் பார்வதி தேவி எங்கே என்று கேட்க, அசாவரி தன் அகன்ற பாதத்தால் பார்வதி தேவியை மறைத்து, எனக்கு தெரியாது, நான் பார்க்கவில்லை என்றாள். உண்மையை அறிந்த ஈசன் அசாவரியை எச்சரித்தார். அசாவரியின் மோசமான நடத்தையை கண்டு அதிர்ந்த பார்வதி தேவி அசாவரியை கைலாயத்தை விட்டு செல்லுமாறு துரத்தினார். அப்போது ஈசன், நீ கொடுத்த வாக்குறுதியை மறந்துவிடாதே தேவி என்றார். மன்னிப்பு கேட்ட பார்வதி தேவி ஈசனிடம் அசாவரிக்கு மீண்டும் ஒரு பிறவி கொடுத்து அவளை நல்ல பண்புகளுடன் படைக்க வேண்டும் என்று வேண்டினார். ஆனால் அதை ஏற்க மறுத்த சிவன், ஒருவர் மோசமான நிலையில் இருக்கும்போது அவர்களை கவனிக்காமல் இருப்பவர் அவர்கள் நல்ல நிலையில் இருக்கும்போது அவர்களை உரிமை கொண்டாடுவதில் எந்த நியாயமும் இல்லை என்றார். இதுவே ஈசன் காட்டிய வாழ்க்கை பாடம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு ஓம் நம சிவாய என்று கமெண்ட் பண்ணுங்கள்.